அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2 டேஸ் மார்னிங் ரொட்டீன் வந்து பார்க்க போகிறோம். அதுலேயும் மெயினாக Q&A தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அந்த கொஷினில் ஃபர்ஸ்ட் 10 கொஷின் செலக்ட் பண்ணி அதில் தான் சொல்ல போகிறேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கேட்ட எல்லா கொஷின்ஸ்க்குமே வந்து ஆன்சர் பண்ணுவேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு டிவைட் பண்ணி போடலான்னு இருக்கேன். ஸோ இந்த பார்ட் 1ல் நிறைய கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்களே, ஸோ அந்த கொஷின்ஸ் மட்டும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அண்ட் நான் எந்த நேமையும் மென்ஷன் பண்ணல, ஏன்னா நீங்கள் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லா கொஷினோட ஆன்சரும் ஆனஸ்ட்டாக தான் இருக்கும். 1 by 1 பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. கொஞ்ச நாளாகவே நிறைய லவ் அண்ட் சப்போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. இதே மாதிரி லாஸ்ட் வரைக்குமே உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இன்னுமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும். வீடியோ லென்த்தை இன்க்ரீஸ் பண்ண சொல்லிட்டுருக்கீங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு லென்த் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் ஒரு 5 monthsன்றது எனக்கு எனஃபாக இருக்கும். கொஸ்டின்குள்ளே போகலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உங்கள் கேமராமேன் யாரை சொல்லி கேட்டிருக்கீங்க. அதுவும் 100+ மெம்பர்ஸ் வந்து சேம் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அஃப்கோர்ஸ் என்னோடய கேமராமேன் நான் தான். ஏன்னா நான் வந்து ஸ்டாண்ட் யூஸ் பண்ணி தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறேன். எந்த மாதிரி ஸ்டாண்டுன்றதை ஒரு லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்க்கலனாலும் பரவாயில்ல, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த ஸ்டாண்டில் தான் ஃபோன் செட் பண்ணிவிட்டு ஸோ டேக் எடுக்கும் போது ஆன் பண்ணிவிட்டு அகெயின் ஸ்டாப் பண்ணிவிட்டு எடிட் பண்ணும் போது அது எல்லாத்தையுமே க்ராப் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ என்னோடய கேமராமேன் நான் தான். அண்ட் செகண்ட்லி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுட்டு இருக்க கொஸ்டின் வந்து நேட்டிவ் அண்ட் ப்ரெசன்ட் பிளேஸ். எங்கள் அப்பாவோட நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. ஸோ நாங்கள் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். ஸோ என்னோட நேட்டிவ் என்னன்னு கேட்டால் சென்னை தான் சொல்வேன். அப்புறம் ப்ரெசென்ட்டாக நாங்கள் இருக்கிறது வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட். அண்ட் தேர்ட் கொஸ்டின் போகலாமா? ஆல் டைம் லஞ்ச் யார் ரெடி பண்ணுவான்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. மம்மி தான் ரெடி பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ்னால் வந்து நான் தான் ரெடி பண்ணுவேன். ஸோ எப்பயாவது ஒரு வாட்டி லஞ்ச் ரெடி பண்ணுவேன். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின், என்ன படிக்கிறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இதுவுமே நிறைய பேர் கேட்டுட்ருக்க கொஸ்டின் தான். நான் என்ன படிக்கிறேன்னா காலேஜ் படிக்கிறேன். ஓகே, நிறைய பேர் ஸ்கூல் படிக்கிறீங்களா சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸ்கூல்லாம் படித்து முடிச்சுட்டு தான் இப்போ காலேஜ் படிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கோர்ஸ் அப்புறம் இயர் கேட்டிருக்கீங்க. நான் படிக்கிறது செகண்ட் இயர், அப்புறம் BA இங்கிலீஷ் படிக்கிறேன். அண்ட் மூவ் ஆன் டு தி 6th கொஸ்டின், குக்கிங் எப்போ கற்றுக்க ஆரம்பிச்சிங்க சிஸ்டர் சொல்லி கேட்டிருந்தீங்க. குக்கிங் நான் எப்போ கற்றுக்க ஆரம்பித்தேன்னா 12th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் நல்லா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அது வரைக்குமே ஓரளவுக்கு தான், அதாவது ஓரளவுக்கு கூட சொல்ல முடியாது, அந்த மாதிரி குக் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவுமே நிறைய ரெசிபிஸ் வந்து சொதப்பிருக்கும். ஸோ அதில் ஒரு சொதப்பலான ஒரு ரெசிபின்னு சொல்லிட்டு ஒரு லாங் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். குக்கிங் லேர்ன் பண்ணது வந்து ஒரு 11th அந்த மாதிரி படிக்கும்போது ஓரளவுக்கு வந்து சப்பாத்தி தோசை இந்த மாதிரி ரெடி பண்ணுறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி தான் ஸ்நாக்ஸ் செய்கிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஏன்னா ஸ்நாக்ஸ் வந்து ஒரு ரெசிபீஸும் வந்து ஒரு ஸ்டைலில் இருக்குமா. ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே வந்து நம்ம லஞ்ச் ரெடி பண்ணோம்னா சாம்பார், ரசம், அப்புறம் சிக்கன் சால்னா, மட்டன் சால்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வருதா. பட் ஸ்நாக்ஸ் அப்படி கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக வரதுனால அது கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ஈவினிங் டைமில் 1 2 சொல்லி ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போது நல்லா குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன குக்கிங் ஸ்டார்ட் பண்ணது ஆஃப்டர் 12th. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 7th கொஸ்டின், வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறீங்க. ஸ்டார்டிங் வீடியோஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்கும். ஸோ அதுலேருந்து தான் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்னும் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கே நிறைய வாட்டி தோணிருக்கு. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேற்று கொஸ்டின், ஓன் ஹவுஸாக இல்லை ரெண்ட் ஹவுஸாக சொல்லி கேட்டிருக்கீங்க. அஃப்கோர்ஸ் ரெண்ட் ஹவுஸ் தான். ஓன் ஹவுஸ் பில்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே துவா செய்யுங்க. இன்ஷால்லா கண்டிப்பாக நானுமே எல்லாருக்காகவும் துவா செய்கிறேன். 9th கொஸ்டின், உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் யார் சிஸ்டர் சோஷியல் மீடியாவில் சொல்லி கேட்டிருக்கீங்க. இது வரைக்கும் யாருன்னு தெரியல, பிகாஸ் இப்போ தான் சோஷியல் மீடியாக்குள்ளே கொஞ்சமாக என்ட்ரு ஆகியிருக்கேன். மேபி இதுக்கப்புறம் யாராவது வந்தால் டெஃபினட்டாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் 10th கொஸ்டின், நீங்கள் உருது பேசுவீங்களா இல்லை தமிழா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ தமிழ் தான் பேசுவோம். உருதுனா வீட்டில் யாரும் பேச மாட்டோம். ஏன்னா அது தெரியாது. எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு உருது தெரியும், பட் எனக்கு தெரியாது. லைக் பேசினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பேன், பட் ரிப்பீட்டடாக பேச தெரியாது. எங்கள் ஃபேமிலியிலே கொஞ்சம் பேர் உருது பேசுகிறவங்க இருக்காங்களா. ஸோ அவங்கள பார்க்கும்போது லைக் அவங்க பேசுறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஆனால் அதுக்கு எப்படி பதில் சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாதா. ஸோ அதனால் சைலண்ட்டாக இருந்துருவேன். பட் ஸ்டில் இப்போ லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஓவராலாக 10 கொஸ்டின்ஸ் வந்து இதில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கு எக்ஸாக்டாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லா கொஸ்டின்ஸ்க்குமே ஆன்சர் பண்ணால் நல்லா இருக்காதுல்ல. ஸோ அதனால் இது வரைக்கும் ஆன்சர் பண்ண ஒரு 20 கொஸ்டின்ஸில் பாதி கொஸ்டின்ஸ் வந்து ஏற்கனவே ஆன்சர் பண்ணது தான். எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் மட்டும் இப்போ நியூவாக ஆன்சர் பண்ணியிருந்தேன். இப்போ பார்த்த கொஸ்டின்ஸ் எல்லாமே 200+, அப்புறம் 150+, 100+, 50+, 10+ அந்த மாதிரி மெம்பர்ஸ் வந்து கேட்டுட்ருக்க கொஸ்டின்ஸ் தான். ஓரளவுக்கு நீங்கள் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிருக்கும். ஓரளவுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யார் கேட்டிங்கன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லாம் ஷூட்டிங்காக இல்லை ரியலான்னு கேட்டிருந்தீங்க. செகண்ட் கொஸ்டின் வந்து ஃபேமிலி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இது தவிர இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அகெயின் அண்ட் அகெயின் தேங்க்யூ ஸோ மச். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? கீப் சப்போர்ட்டிங். டாடா.